சிலப்பதிகாரத்தை எழுதின இளங்கோவடிகள் என்ன சொல்கிறாருன்னா, ஊழ்வினை தொடர்ந்து வந்து உறுத்தும் எனவே நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுங்கிறார். நான் இந்த காவியத்தை எழுதுறதுக்கு காரணமே ஊழ்வினைன்றது என்ன, போன ஜென்மத்தினுடைய கர்மா, அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு புரியணுங்கிறதுக்காக தான் இதை எழுதினேன் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா, இப்போ கோவலன் வந்து மரணிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவன் ஒரு பொற்கொல்லன், அதுக்கு முன்பிறவியில் அந்த பொற்கொல்லன் சாகிறதுக்கு காரணமாக இருந்தவன் கோவலன். இதுதான் லா ஆஃப் ஃபிசிக்ஸ், நியூட்டன். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒவ்வொரு செயலுக்கும் இணையான எதிரிடையான விளைவுகள் இருந்தே தீரும் அப்படின்றது. அதனால் ஊழ்வினைன்றது இருக்குது, அதில் யாருக்கும் சந்தேகமே தேவையில்லை. அண்டு இது கடவுள் வந்து தண்டிக்கிறாருன்னு யாரும் நினைக்கவே தேவையில்லை. நீங்கள் ஒரு விதை விதைச்சா அது முளைச்சி தான் ஆகும். நீங்கள் நல்லது வச்சா நல்லது வரும், அண்டு தீயது வச்சா தீவினை வரும், அவ்வளோதான். கடவுளுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது.